இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் காரணமாக சென்னையில் நந்தம்பாக்கத்திலிருந்து ராமாபுரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னையில் சுமார் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வழித்தடமான பல்வேறு இடங்களில் நந்தம்பாக்கம், போரூர், அதே போல ராமாபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில் அந்த இடத்தில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் காரணமாக நந்தம்பாக்கத்திலிருந்து ராமாபுரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ராமாபுரம் அருகே மெட்ரோ ரயில் பணிகளுக்காக இருபுறமும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை இரவு நேரங்களில் போக்குவரத்தை நிறுத்திவிட்டு இறுதிக்கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். அதிகாலை 4 மணியுடன் அந்த பகுதியில் பணிகளை நிறுத்த வேண்டும் என ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு காவல்துறை தரப்பிலே அறிவித்திருந்தார்கள். ஆனால் காலை நேரத்தில் ராட்சத கிரேன்களை நிறுத்தி பணிகளை மேற்கொண்டதால் இருவழியிலும் போக்குவரத்து அனுமதிக்கப்படவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதனால் நந்தம்பாக்கத்திலிருந்து போரூர் வரையிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வழியாக இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், கல்லூரிகள், அலுவலகங்கள் என பல்வேறு இடங்களுக்கும் தங்களுடைய பணிகளுக்காக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காலை 4 மணி முதல் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் நெரிசல் மிகு நேரம் என்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போல ஒவ்வொரு சிக்னலிலும் அந்தந்த போக்குவரத்து போலீசார்கள் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள்.